கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இன்னைக்கு வந்து ரொம்ப லோக்கல் பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம என்ன சொல்ல போறோம். நம்பர் ஒன் ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடியது, இந்த மாணவர்கள் வந்து போராட்டம் எதுக்கு நடந்துச்சு? தர்மேந்திர பிரதான் என்ற தர்மமே இல்லாத தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு வந்து இன்னைக்கு அதாவது நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார். ஓகே, அப்படிங்கிற அந்த செய்தி. அந்த செய்திக்கு அப்புறம் வந்து நமக்கு ஜனநாயகன் இது சம்மந்தப்பட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது. அது கொஞ்சம் கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டுல வந்து என்னடா நம்ம தமிழ்நாடு இப்படியா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு இப்போதைக்கு. சரி, அதை பத்தியும் கொஞ்சம் பேச போறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது ஆஹ், என்ன உலக செய்தி, உள்ளூர் அரசியல், கொஞ்சம் சினிமா, அப்புறம் சமுதாய கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம பேசுவோம். உங்களுடைய ஆதரவு லைக் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து முடிஞ்ச அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே நீங்க வந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவுக்கு வந்து உண்மையிலேயே மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து திரும்ப தொடர்ந்து நீங்க கொடுக்குற ஆதரவு வந்து நீங்க வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதான். சரி, இப்போ நம்பர் ஒன்னு வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டார். அது சொல்லும்போது ரிசைன் பண்ணும்போது அவர் அவர் எழுதியிருப்பார்ல, என்ன சொல்றாரு வந்து, இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில எனது சட்டவிரோதமான எனது அந்நிய சக்தி அல்லது நாட்டுக்கு மோசமான சக்தி யாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அதனால வந்து நாங்க வந்து ரிசைன் பண்றேன். இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து பெருந்தன்மையா இதை வந்து ஏத்துக்கிறாரு. அதனால நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு. அட வெங்காயமே, நீங்க வந்து என்னடா இத்தனை நாளை வந்து எதுக்கு போராடினீங்க? நீங்க யாரு? இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வினாத்தாள் லீக் ஆச்சு சொல்லி ஏபிவிபியில் இருக்கும்போது, ஆர்எஸ்எஸோட மாணவர் விங்கு அதுல இருக்கும்போது நீங்க வந்து அங்க போய் அடிபட்ட மாதிரி நாடகம் பண்ணி இது பண்ணி ஒரு மாதிரி சேர்ந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி இதுக்காக வந்து நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. எவ்வளவு மக்களோட, மாணவரோட இதை வந்து வெறுப்பை சம்பாதிச்சிருக்கீங்க. ஓகே, இனி போய் இனி வந்து இந்த பொழப்பு எதுக்கு விளங்குறதுக்கு தானா? மக்கள் வந்து வேண்டாம், மாணவர்கள் வேண்டாம், இளைஞர்கள் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் எதிர்த்து நின்று நீ என்னத்தை வந்து சாதிச்சு கிழிக்க போறீங்க அப்படிங்கிறதான் இது வந்து ஒரு முக்கியமான செய்தி. இதுல என்னன்னா, நீ வந்து சம்பாதிச்சு இதுக்கப்புறம் இது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல என்னையா செய்ய போறீங்க மாதிரி பேய் மாதிரி பணம் 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 அரிச்சுக்கிட்டு இது என்ன செய்ய போறீங்க? இதை வந்து ரிசைன் பண்றோம்னா பெரிய வந்து என்னமோ மாணவர் மத்தியில சட்டவிரோதமான யாரும் வந்து உள்ள இறங்கிடக்கூடாது அப்படின்னு ரிசைன் பண்றாங்களா? இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? இது வந்து அது வேண்டாம் இது சொல்றதுக்கு. சரி, இப்போ வந்து இந்த மாணவர்கள் கொடுத்த கோரிக்கை 3. நம்பர் 1 வந்து தர்மமே இல்லாத தர்மேந்திர பிரதான் அவர் வந்து ரிசைன் பண்ணணும். நம்பர் 2, இந்த நீட்டுனால யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ, ஓகே, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுக்கணும். நம்பர் 3, இந்த மாதிரி இப்ப கலவரம், இது போராட்டம் இந்த மாதிரி நடந்துச்சு இல்லையா, இதுல வந்து யார் மேல எல்லாம் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்களோ அத எந்த நடவடிக்கையும் இல்லாம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். இந்த 3 இது. இப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி இப்ப இந்த நீட் இந்த மாதிரி விஷயத்துல இதை பத்தி ஒரு பேச்சு வரும்போது நமக்கு வந்து அதாவது ஒன்றிய அமைச்சர் பேக்டோர் வழியே, ஓகே, கொல்லைப்புறத்து வழியே வந்து மினிஸ்டர் ஆன, ஏற்கனவே ஆன, இப்பவும் ஆயிருக்க நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பேசுற பேச்சு இதெல்லாம் என்ன வகையான பேச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது. அவங்க வந்து என்னமோ மிகப்பெரிய அறிவாளி மாதிரி, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அறிவே இல்லாத மாதிரியும் மடையங்க மாதிரியும் இப்படியே வந்து அவங்க பேசுற பேச்சு, அந்த முக பாவனை, பாடி லாங்குவேஜ், மூஞ்சி வைக்கிற விதம், இதெல்லாம் வந்து எதுல போய் சேர்க்கறது? உண்மையிலேயே இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு கரெக்டான இதுல இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி சில மாணவர்கள் சொன்னாங்களாம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனோன்னு நான் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆனா இதை வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா மற்றவங்க லீக் ஆனவங்க அப்படியே வந்து ஈஸியா வந்து படிச்சு மார்க் எடுத்துருவாங்க. நாம அதை விட அதிகமா படிச்சு தேர்வு எழுதி நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அப்படி எனக்கு இதனால வந்து என்னோட வலிமை, என்னோட அறிவு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து அப்படி துகால்ட்டி விட்டுருக்காங்க. அது சொல்றாங்க. இது கேவலமா இல்லை? நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுவீங்களா? ஓகே, ஏற்கனவே வந்து நீங்க +2 வரைக்கும் படிச்சு +2, +1, +2, 10th எந்த மார்க்கும் வந்து
குப்பையில தூக்கி போட்டு நீட் அப்படின்ற மார்க்கை மட்டும் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கொடுக்குறோம், இங்கே கொடுக்குறோம், பணம் வச்சிருந்தா ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவீங்களா? இதுல வந்து இவ்வளோ இந்த 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 டயலாக் வேற லீக் ஆனதுனால என்னோட வலிமை வந்து என்னோட அறிவு வந்து ரொம்ப கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னாங்களாம். இதெல்லாம் யாருக்கு அதுல பூ சுத்துறது? இன்னும் வந்து இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது? பேக்டோர்ல இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க இவங்க வந்து என்னமோ இதுல வந்து ஃபைனான்ஸ்ல வந்து பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரியும், அப்புறம் அங்க வந்து பேசுற பேச்சும் இதுவும் மூஞ்சி வைக்கிற விதமும் என்னன்னா இது வந்து தனி மனித இதெல்லாம் கிடையாது. ஆனா பாடி லாங்குவேஜ் அவங்க வந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் அந்த பேச்சு பேசுறது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வரும்? அது போக இங்க வந்து நம்ம இயக்குனர் பேரரசு அவர் சொல்றாரு வந்து இந்த மாதிரி தப்பா போராட்டம் வந்து தவறானது. இது இப்படி போராட்டம் பண்றது தப்பு. ஏன்னா இது வந்து நீட்டுக்கு இந்த போராட்டம் நீட்டுக்கு எதிரானது இல்ல, நாட்டுக்கு எதிரானது. இந்த ரைமிங்ல சொல்றாராம். இவருக்கு வந்து நீட்டை பத்தியும் தெரியல, நாட்டை பத்தியும் தெரியலன்னு அர்த்தம். ஓகே. சரி. இப்போ இவரு பாண்டே வந்து என்ன சொல்லிருக்காரு? ஏன் உங்களுக்கு வந்து ஐஐடில எக்ஸாம் வரலையா? தமிழ்நாடு வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொடுக்கலையா? இது செய்யலையா? ஏன் நீட்டை மட்டும் வந்து இப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்றாரு. அவரு வேணும்னே மறைச்சிட்டே பேசுறாரு. என்னன்னா எப்பவோ இப்போ +2 முடிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் போறோமா, எங்க போறோமா, அங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கிற மார்க் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நமக்கு மொத்தம் 200 மார்க் வேணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கிற மார்க் எடுத்து ஒரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு அதை 3ஐயும் ஆவரேஜ் போட்டு 100க்கு எவ்வளவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து 100க்கு நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து போட்டு ஒரு 180, 190, 195, 150 இல்ல 120 அப்படின்னு அதை வந்து டோட்டல் போடுவோம். அப்ப நம்ம படிச்ச படிப்பும் அதுல இருக்கு, பிளஸ் வந்து என்ட்ரன்ஸும் இருக்கு. நீ வந்து படிச்ச படிப்பு வந்து முன்னாடி வந்து இதுல நாமக்கல்ல பண்ணை கோழி மாதிரி மக்களை போட்டு போட்டு வதைச்சு அங்க வந்து +1 நடத்தாம +2 மட்டும் 2 வருஷம் நடத்தி ஒரு மாதிரி மார்க்கை எடுக்க வச்சாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு. அது உண்மைதான். அது ஆனா அதே நேரத்துல என்ட்ரன்ஸ் எழுதணும்ல. ஓகே. அப்போ அந்த அளவுக்கு அறிவு இருந்தா தான் எழுத முடியும். அப்போ மார்க் மட்டும் பத்தாது. மார்க் பிளஸ் என்ட்ரன்ஸ் இது 2யும் சேர்த்து தான் வந்து இது பண்ணாங்க. ஆனா நீட் அப்படி இல்ல. உங்க +1 +2 எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு இந்த நீட் மார்க்கை மட்டும் போதும் அப்படின்னு தூக்கி போறது இருக்கு இல்லையா? இது எவ்வளவு வந்து ஒரு கேவலமான செய்கை. தமிழ்நாடு வந்து தலை நிமிர்ந்து நிற்கணும். இளைஞர்கள் வந்து என்ன சொல்றது? கல்வியில வந்து தமிழ்நாடு வந்து ஃபார் பெட்டர். அதுக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இந்த அரசு யோசிக்கணும். நம்ம வந்து அரசே வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 60-70% ஆட்களுக்கு அல்லது 80% ஆட்களுக்கு தனியார் துறைகள் தான் வேலை கொடுக்கணும். அதுல எம்எஸ்எம்இ இருக்கட்டும், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இ, அப்புறம் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இங்க வந்து ஆரம்பிச்சு ரன் பண்றதுக்கு என்னென்ன தடங்கள் இருக்கோ அத்தனையும் நீக்கிட்டு எல்லாரையும் வந்து நிறைய வேலைக்கு விடணும். அது போக வந்து கொஞ்சம் ஒரு 5 வருஷம் வேலை பார்த்து முடிச்சாங்களா, அவங்களுக்கு வந்து சொந்தமா தொழில் தொடங்கணுமா, அவங்களுக்கு லோன்ல இருந்து வழிகாட்டில இருந்து அவ்வளவு பண்ணணும். இந்த அரசு இப்படி நினைச்சு இப்படி பண்ணா அடுத்த ஒரு 5 வருஷத்துல தமிழ்நாடு வந்து உண்மையிலேயே இந்த ஜிடிபியா இருக்கட்டும் அதோட முன்னேற்றம் வந்து பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க வந்து கரெக்டா நல்லது பண்றீங்க அப்படின்னா மக்கள் வந்து உண்மையிலே உணர்வாங்க. இந்த மக்கள் உங்களை வந்து தூக்கி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது, ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க இதே மாதிரி வாயவே திறக்காம என்ன நடந்தாலும் வாயவே திறக்காம இப்படியே போய்கிட்டாச்சுன்னா நீங்க வந்து செயல்படலாம், தப்பு இல்லை. அதாவது நம்ம வந்து வெளியில பேசுறதை விட நம்ம செயல்பாடு தான் நம்மளை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா எதுக்கு அடுத்த வாயவே திறக்காம நீங்க நல்லது செய்யறீங்களா, கெட்டது செய்யறீங்களா, செய்ய போறீங்களா, செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சஸ்பென்ஸ்லயே மக்களை வந்து வச்சிருக்கிறது வந்து கரெக்ட் இல்லை. இப்போ இன்னைக்கு அங்க டெல்லியில நடந்த இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கும் வர்றதுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து கொண்டு வந்து சேர்த்துற மாட்டார் நம்புறோம். ரொம்ப முக்கியம். மாணவர்கள் என்னைக்கு தாங்கள் ஏமாற்றப்பட்டதா இளைஞர்கள் நினைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பொங்கி எழுந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் வந்து தாங்க முடியாது. அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு வந்து பிஜேபி இந்திய அளவுல பயங்கர ஸ்ட்ராங். யாரும் வேண்டியதில்லை. நாங்க வந்து யார் எக்கெடு கெட்டாலும் பரவாயில்ல, நாங்க வந்து இவிஎம் மூலமா நாங்க ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருப்போம் அப்படின்னாங்கல்ல.
அவங்கள வந்து அசைச்சு பார்த்துருக்கு இந்த காக்ரோச். அந்த காக்ரோச்சை வந்து பேரை கொடுத்த சூரியகாந்த். அவரை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்னத்த சொல்றது? ஒரு தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன். ஓகே. அவர் நம்ம வந்து இந்த கோர்ட்ட வந்து விமர்சிக்க போறதில்ல. அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்ல. அது வேற. ஆனா, அ சூரியகாந்த் என்ற தனி மனிதன், அவரோட வார்த்தைகள் என்ன? எனக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த போராட்டம், இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. அது இல்லாம வேற என்ன வேலை உங்களுக்கு? அ இந்த நாட்டுல இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லையா? நேரம் இல்லையா? இதெல்லாம் என்ன வகையான இது? நீ வந்து அ தலைமை நீதிபதி. உங்கள மாரி ஆளுக்கு ஆப்பு வைக்கிறது தானே வந்து சிஜிபி சொன்னாய்ங்க. இனிமே தலைமை நீதிபதியா இருக்கவங்க அதுக்கப்புறம் வந்து வேற எந்த அ பதவியும் குடுக்கக்கூடாது அப்படின்னு. இந்த மாரி ப என்ன சொல்றது? இப்படி வந்து ஒரு கேவலமான நடைமுறையில இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு தானே வந்தாங்கல்ல. அவங்களுடைய முதல் வெற்றி என்னன்னா, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது. எல்லாருக்கும் ஒரு ரூ. 1,00,00,000 பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது இறந்தவனுக்கு ரூ. 1,00,00,000 குடுக்குறேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் யாருமே எல்லா வழக்கும் வாபஸ் அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த இளைஞர்கள் அதுக்கு ஒருங்கிணைச்ச காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த மொத்த டீமுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.